ஓகே பாருங்க, நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி 24. ஓகேவா, ரொம்ப ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். நீங்க எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா இருக்கும். இந்தியாவின் முதல் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை 2026. ஓகேவா, பிராஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இந்தியாவின் முதல் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை முதல் முறையாக வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசு வெளியிட்டிருக்கு. வெளியிட்ட அமைச்சகம் என்ன அமைச்சகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்துறை அமைச்சகம். ஓகேவா, வெளியிட்ட அமைச்சகம் வந்து பாத்தீங்கன்னா உள்துறை அமைச்சகம். நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 23, 2026 வெளியிடப்பட்டிருக்கு. சரி, இந்த இந்தியாவின் முதல் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. வளர்ந்து வரக்கூடிய அச்சுறுத்தல் மற்றும் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துதல். உங்களுக்கே தெரியும், இப்ப இந்தியாவை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா, இதான் இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷ், இங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷ், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான். ஓகேவா, அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைனா. இப்போ நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதிரான இருக்கக்கூடிய நாடுகள் தான். உங்களுக்கே தெரியும், நிறைய தீவிரவாதம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாகிஸ்தான்ல இருந்தா உருவாகுது. இந்த பாகிஸ்தான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய தீவிரவாதம் அப்படின்றது இந்தியாவை மிகப்பெரிய அளவுல அச்சுறுத்தக்கூடியதா இருக்குது. இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி கார் குண்டு வெடிப்பு பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா, அதுல இருந்தவங்க எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல படிச்ச மருத்துவர்கள். அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூளைச்சலவு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா தீவிரவாதத்திற்கு என்ன பண்ணிருக்காங்க, சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி தீவிரவாத செயலில் ஈடுபட்டிருக்காங்க. அப்ப படித்த அவர்களே வந்து பாத்தீங்கன்னா மூளை செலவு செய்யப்பட்டு தீவிரவாதிகளை மாற்றக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கு. அதனுடைய மூளை எங்க செயல்படுது அப்படின்னா பாகிஸ்தான்ல தான் செயல்படுது. ஓகேவா, அதே மாதிரி பங்களாதேஷ், வங்காளதேசமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான எதிர் நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. வங்காளதேசம் அப்படின்ற ஒரு நாடு உருவானதுக்கு இந்தியா தான் காரணம். ஆனா அவங்க கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லாம என்ன பண்றாங்க, தீவிரவாதத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க டைரக்டா நம்ம கிட்ட வர மாட்டாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, சுத்தி இருக்கக்கூடிய நாடுகளை ஒரு முக்கிய புள்ளியா பயன்படுத்தி நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. ஓகேவா, அப்ப இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் மற்றும் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கம், அதாவது குறிப்பா உள்துறை அமைச்சகம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை வந்து உருவாக்கி இருக்காங்க. இது யார் வெளியிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வெளியிட்டார். ஓகேவா, மத்திய உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் வெளியிட்டார். சரி, ஓகே பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா பிராஹர்னு இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன மீனிங்? ஓகேவா, ஆக்சுவலி இந்த கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா இந்த பேர்ல தான் வெளியிட்டு இருப்பாங்க. இந்தியாவின் முதல் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை 2026 பிராஹர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் இங்க என்ன நமக்கு என்ன மீனிங் கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, இப்ப பாருங்க, பிரெவென்ஷன், பி ஃபார் பிரெவென்ஷன், பயங்கரவாத தாக்குதலை தடுத்தல். ஓகேவா, அப்ப நம்ம மேல நடக்கக்கூடிய அந்த பயங்கரவாத தாக்குதலை தடுக்கிறது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ். ஓகேவா, நம்ம மேல தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா விரைவான பதில் நடவடிக்கையில நம்ம என்ன பண்ணலாம், ஈடுபடுறது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அல்டர்னேட்டிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, பயங்கரவாதம் உருவாகும் சூழ்நிலையை நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டுப்படுத்தணும். பயங்கரவாதம் உருவாகக்கூடிய சூழ்நிலையை கட்டுப்படுத்தணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ரூல் ஆஃப் லா. ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ரூல் ஆஃப் லா, மனித உரிமைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சி பாதுகாப்பு. ஓகேவா, இதன் அடிப்படையிலும் நம்முடைய நடவடிக்கை அப்படின்றது இருக்கும். அடுத்தது பாருங்க, அலைனிங் இன்டர்நேஷனல் எஃபர்ட்ஸ். ஓகேவா, அப்போ சர்வதேச ஒத்துழைப்பை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேற்கொள்ள போறோம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தீவிரவாதம் அப்படின்றது மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருக்கு. அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச ஒத்துழைப்பு அப்படின்றது தேவை. ஒவ்வொரு நாட்டினுடைய டேட்டாஸ் வந்து நம்ம பகிர்ந்துப்போம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேல் இருக்கு அப்படின்னா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரியான தீவிரவாத குழுக்களுடைய டேட்டாஸ் இருக்கு அப்படின்றது ரெண்டு நாடும் என்ன பண்ணிப்பாங்க, பகிர்ந்துப்பாங்க. நிறைய ஆபரேஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம பார்க்கலாம், ராணுவ பயிற்சிகள். அடுத்தது பாருங்க, ரெக்கவரி அண்ட் ரிலிசன்ஸ், அதாவது மீட்பு மற்றும் மீள் உருவாக்கம். ஓகேவா, இப்போ இந்த பிரஹார் இருக்கு இல்லையா, இதுல வந்து பாத்தீங்கன்னா மீனிங்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இந்த இந்தியாவின் முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை அப்படின்றது உருவாக்கப்பட்டது. அதோடைய பேரே பிரஹார் அப்படின்றது தான். ஓகேவா, முக்கிய தூண்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு. இந்த ஒருங்கிணைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாநில அளவுல, ஓகேவா, நம்ம அந்த டெல்லி கார் குண்டு வெடிப்பு பார்த்தோம் இல்லையா, ஆக்சுவலி அது வந்து நம்முடைய செங்கோட்டையை தகர்க்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப், ஹரியானா, குஜராத், ராஜஸ்தான் போன்ற எல்லை மாநிலங்கள் இருக்கு இல்லையா,
இந்த எல்லை மாநிலங்கள்லாம் ஒருங்கிணைத்து தான் அங்க இருக்கக்கூடிய அந்த மாநில அரசோடு ஒத்துழைச்சு மத்திய அரசு என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பெரிய தாக்குதலை தடுத்திருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி மாநிலங்களை அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த தீவிரவாத நடவடிக்கை வந்து தடுக்க போறாங்க. அடுத்தது வந்து ஆன்லைன் தீவிரவாதம் மயமாக்கம். ஓகேவா? உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மயமாயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தரை மூளை செலவை செய்யணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமா என்ன பண்ணலாம், செய்யலாம். அப்ப ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப அல் கொய்தா போன்ற தீவிரவாத அமைப்புகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆட்களை தேர்வு செய்வதற்காக ஆன்லைன் மூலமா என்ன பண்றாங்க, ஆட்களை தேர்வு செய்யக்கூடிய வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா குறிப்பா படித்தவர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுல சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த ஆன்லைன் தீவிரவாத மயமாக்கல என்ன பண்ண போறாங்க, தடுக்க போறாங்க. எல்லை தாண்டிய பயங்கரவாதம். எல்லை தாண்டிய பயங்கரவாதம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். கடைசியா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பஹல்காம் தாக்குதல் நடக்குது. பஹல்காம் எங்க, ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா தலம். ஓகேவா? அந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கறதா நம்ம சிந்தூர் ஆபரேஷன் அப்படின்றத மேற்கொண்டிருப்போம். அப்ப இந்த மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபடுறாங்க இல்லையா, இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தடுக்க போறோம். அடுத்தது தரவு ஒருங்கிணைப்பு. ஓகேவா? இந்த தரவு ஒருங்கிணைப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடுகளோடு இணைந்து நம்ம செயல்பட போறோம். பயங்கரவாத நிதி உதவி. இந்த பயங்கரவாத நிதி உதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முன்னாடிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா இந்த பயங்கரவாத நிதி உதவி அப்படின்றது இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா போதைப் பொருட்கள் மூலம், ஓகேவா, போதைப் பொருட்களை விற்பதன் மூலம் இந்த பயங்கரவாதத்திற்கு நிதி உதவி அப்படின்றது கிடைக்குது. ஓகே, அடுத்து பாருங்க தகவல் பகிர்வு. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநில அளவுல இருந்தாலும் சரி அல்லது நம்ம நாடுகளுக்கு இடையான தகவல் பரிமாற்றமா இருந்தாலும் சரி, இதன் அடிப்படையிலும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா அணுக போறாங்க. சைபர் தாக்குதல். ஓகேவா? அடுத்து வரக்கூடிய அனைத்து தாக்குதலும் எப்படி இருக்கும் அப்படின்னா சைபர் தாக்குதலை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க ட்ரோன் தாக்குதல். இந்த ட்ரோன் தாக்குதலை நம்ம சிந்தூர் ஆபரேஷன்ல பார்த்திருப்போம். நம்ம இந்தியாவுடைய ட்ரோன்கள் என்ன பண்ணிருக்கோம், அங்க உள்ள போய் கரெக்டா டார்கெட்டை அடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் நிதி, டார்க் வெப், இந்த மாதிரியான வெப்சைட்லயும் கிரிப்டோ கரன்சி போன்ற டிஜிட்டல் நாணயங்களை பயன்படுத்தி என்ன பண்றாங்க, தீவிரவாதத்திற்கான நிதி உதவியை கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்போ இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பேப்பர்ல ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? இந்தியாவின் முதல் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை 2026 பிராகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எந்த அமைச்சகம் வெளியிட்டுச்சு, எந்த டேட்ல வெளியிட்டுச்சு, இதோடைய நோக்கம் என்ன, இந்த பிராகார் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்கு, அதுக்கப்புறம் இதனுடைய முக்கிய தூண்கள் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்தியாவை இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா இருக்கக்கூடிய நாடுகள்ல மிகவும் வளர்ந்த நாடாக உருவாயிடுச்சு. அதிகார பவர் அப்படின்றது இந்தியாவை நோக்கி வர ஆரம்பிச்சிச்சு. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப அதிகாரமிக்க நாடுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கா, ரஷ்யா. ஓகேவா? அமெரிக்கா, ரஷ்யா, சைனா இருக்கும். அப்ப இதை தவிர்த்து ஜெர்மனி இருக்கு, பிரான்ஸ் இருக்கு, பிரிட்டன் இருக்கு, ஜப்பான் இருக்கு. பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்மளை உற்று நோக்கக்கூடிய ஒரு நாடா வந்து இந்தியா மாறி இருக்கு. காரணம் என்னன்னா நம்முடைய பொருளாதார நோக்கும் அதே மாதிரி நம்ம வலுவான ஆட்சி கட்டமைப்பும் தான். ஓகேவா? நிறைய இப்ப சிந்தூர் ஆபரேஷன்லாம் பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த ஆயுதங்கள் வந்து மிக துல்லியமாக எதிரிகளுடைய இலக்குகளை தாக்கி இருக்கும். அது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டை நாடுகளுக்கு மிகப்பெரிய அளவுல அச்சுறுத்தலாகவும் பயமாகவும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருப்பாங்க. அமெரிக்கா கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல என்ன பண்றாங்க, நிறைய வரி விதிப்புகளை வந்து மேற்கொள்றாங்க. ஓகேவா? இப்போ இது எல்லாமே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா அந்த பவர், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகார பவரை நோக்கி உலக அளவுல நகர ஆரம்பிக்குது. அதுதான் காரணம். இப்போ இந்த காலகட்டத்தில் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை வெளியிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல நிலைமை வந்து பாத்தீங்கன்னா சரியில்லை. அதே மாதிரி சீனாவுடைய அந்த ஊடுருவல் அப்படின்றதும் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்முடைய உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணிருக்கு, இந்தியாவின் முதல் தேசிய பயங்கரவாத கொள்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க.